அதாவது நாம ஒரு வரையறை வச்சிருப்போம் காதல்னா என்னன்னு. அந்த காலத்துல 70s 80sல எல்லாம் ஒரு துண்டு சீட்ல லவ் லெட்டர்ன்ற பேர்ல எழுதி ஒரு ரோசாவை அதுல ஒட்டி, அப்புறம் 90s 2000 பிகினிங் இந்த லெவல் எல்லாம் எப்படி போச்சுன்னா ஒரு பெங்களூர் ரோசாவும் காடு. அதுக்கப்புறமா அது எப்படி எப்படியோ வளர்ந்து இப்ப எந்த லெவல்ல நிக்குது எனக்கு தெரியல. ஒருவேளை பேஸ்புக் மெசேஜா இல்ல இன்ஸ்டாகிராம் மெசேஜான்னு தெரியல. எப்படியோ அந்தந்த காலகட்டத்துல மனிதர்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கு காதல்னா என்னன்னு. அந்த லெட்டர் கொடுத்த உடனே அது வாங்கி பேக்குள்ள வச்சுக்கிட்டா இல்ல தூக்கி எரிஞ்சு லூசு போடா அப்படின்னு சொல்லுதா, இதை வச்சுதான் முடிவு பண்றது. நமக்கு லவ் ஒர்க் அவுட் ஆயிருச்சா ஃபெயிலா போயிருச்சா. நம்முடைய அறிவிற்கு எட்டிய ஏதோ ஒன்றில் வெற்றின்னு நாம நினைக்கும் பொழுது வருகின்ற களிப்பு, அது வெறும் நிரந்தரமில்லாத சூழல்கள் சார்ந்ததா இருந்தா அழிஞ்சு போயிரும். நிரந்தரமான சத்தியம் சார்ந்ததா இருந்தா ஆனந்தமாக நிரந்தரமா மலர்ந்துரும்.